நபிமார்களை புரிந்து கொள்கிற வாழ்க்கை ஒரு உன்னதமானது. நபிமார்கள் சமூகத்தின் முன்னோடிகள். அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நபியிடத்திலும் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு இருக்கிறது, ஒரு பண்பு இருக்கிறது. அம்ரினா, நம்முடைய கட்டளைகளை உலகத்தில் வழிகாட்டுகின்ற தலைவர்களாக அவர்களை ஆக்கினோம் என்கிறான் அல்லாஹ். உலகத் தலைவர்கள் நபிமார்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே அழகாக சொல்வான். நபிமார்களுக்குள்ளே புதைந்திருக்கிற உயரிய குணங்களை, சீரிய பண்புகளை, வழிகாட்டும் அழகை உலகத்திற்கு காட்டுவதற்காகவே அல்லாஹ் 25 நபிமார்களை திருக்குரானிலே தேர்ந்தெடுத்து அவர்களின் வரலாற்று சுருக்கத்தோடு, அவர்களின் வாழ்க்கை, சமூகத்தோடு அவர்கள் போராடிய விதம், சமூகத்தை அவர்கள் பண்படுத்திய முறைகளை எல்லாம் திருக்குரானை அல்லாஹ் அழகாகவே சொல்லித் தருவான். நபிமார்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை என்று பெயர் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் அவர்கள் தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் அம்பியா, நபிமார்களுக்கே தந்தை. நபிமார்களுக்கெல்லாம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கிறது, அபுல் லைபான், விருந்தோம்பல் செய்பவர்களுக்கு தந்தை என்ற ஒரு பெயர் உண்டு. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விருந்தோம்பல் இல்லாத வாழ்க்கை இல்லை, விருந்து கொடுக்காத நாள் இல்லை, விருந்தாளி இல்லாமல் சாப்பிட்டதில்லை. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. சாப்பிடணும்னா ஒரு விருந்தாளி கூட இருக்கணும். விருந்தாளி இருந்தால் மாத்திரமே உணவை உட்கொள்வது. விருந்தாளியே கிடைக்கல. ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியில போறாங்க, 1 மைல் போனாங்களாம். 1 மைல் போய் தேடி ஒருவர் படுத்திருந்தார், அவரை எழுப்பி கூட்டு வந்து வீட்டில் சாப்பிட வைக்கிறாங்க. படுத்தவரை எழுப்பி கூட்டு வந்து சாப்பிட வைத்து சொன்னாங்க, அவருக்கு வரலாறு நீண்டது, சுருக்கமாக சொல்வேன். ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு விருந்து கொடுக்கறாங்க. அவருடைய சில நடவடிக்கைகள் பிடிக்கல, இருந்தாலும் என் ரப்பு உங்களுக்கு விருந்தளிக்க சொன்னான் என்ற போது அவர் சொன்னார், 70 வருஷமா நான் அந்த ரப்பை நினைச்சு கூட பார்க்கல, அவனை வணங்கவும் இல்லை, எனக்கு விருந்து கொடுக்க அவன் உங்களை கட்டளையிட்டு இருப்பான் என்றால் அந்த ரப்பு தான் இனி எனக்கும் ரப்பு என்று கலீலுல்லாவின் கையை பிடித்து அவர் கலிமா சொன்னார். இந்த வரலாற்றுக்குள்ளே வேறு வேறு தகவல், நான் உள்ளே நுழையவில்லை. அவர் கலிமா கிடைக்கிறது, அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது. 70 ஆண்டுகள் ரப்பை நினைத்து பார்க்காதவர் இன்றைக்கு ரப்பு